அப்புறம் இதுவும் பாயாசம். இது யார் செஞ்ச பாயாசம்? லெமன் ரைஸ். மாங்காய் சாதம். இது வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை. இது என்னது? முட்டைகோஸ். இது என்னது? முட்டைகோஸ். சாம்பார். அப்புறம் இது வந்து பிரிஞ்சி சாதம். அப்புறம் இதுல என்ன இருக்கு? தயிர் சாதம். தயிர் சாதம் கொடுக்கவே இல்ல. ரசம். அப்புறம் வடை, சக்கரை பொங்கல், புளி சாதம். அப்புறம் வெறும் ரைஸ் இருக்கு. அப்புறம் வந்து இப்ப எனக்கு கொடுத்த 5 ரைஸ் வந்து இது
பண்ணி வச்சிருக்காங்க தனித்தனியா. எல்லாருக்கும் பசிக்குது, டைம் ஆயிடுச்சு. நீங்க உட்காருங்க. சரி, குட்டி பசங்க சாப்பிட மாட்டாங்களா? காணோம் யாரும். எல்லாம் வந்தா சாப்பிடலாம் தான். இங்க வாங்கடி நான் போறேன். இது என்ன சூப்பரா எல்லாமே. ரசம் சாதம். நம்ம போட்டு. ஆமா எல்லாமே எது கிழக்கு டயர்டா இருக்கிறதுனால பூ கூட கூடாதா? ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டு இருக்க முடியாதுல்ல. எடுத்துட்டு தான் இருக்கேன். எங்க வீட்டுல புது வீட்டுல ஒரு வழக்கம் ஆமா நாவிரா வீலாக இருக்கா? விழாவா? வீலாக போட்டோ எடுக்கிறாங்க. நீங்க ஜர்க்கின் போட்டிருக்கீங்க. அடடே ஒரே நிமிஷம் முடியாது. அப்படியா? தேங்க்யூ தேங்க்யூ. ஓ கொடுத்தேன். அவர் வரேன். ஓய் என்ன எப்படி ஏமாத்தினால நீ? எல்லாம் சீக்கிரட்டா வச்சு எனக்கு தெரியாம என்னென்னமோ பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு என்ன சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டாங்க, நான் சாப்பிட வந்தேன். அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 ஜூனு. இவங்க அதுக்கப்புறம் ரம்யா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எனக்கு வளைகாப்பு பண்ணுறதுக்கு 5th மந்த் வளைகாப்பு பண்ணுறதுக்கு 1 வீக் முன்னாடியே பிளான் பண்ணியிருக்காங்க. அது சந்திருக்கு இன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. என்கிட்ட ஜஸ்ட்டு வந்து சண்டே லஞ்சுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சாட்டர்டே. ஆமாம் இன்னைக்கு சாட்டர்டே லஞ்சுக்கு வந்துடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் எந்த ஒரு ஐடியாவும் இல்லை, லஞ்சுக்கு தான் வந்தேன். பார்த்தா இங்கே வந்து தடால் குடால்னு வந்து அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் இந்த கல்ப்ரேட்க்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரம்யா தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணாங்க. வளையல் காட்டிகிட்டே பேசணுமா? ரம்யா தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணாங்க. ஸோ ரம்யாவும் குக் பண்ணாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்கெல்லாம் சேர்ந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே பண்ண எனக்காக வளைகாப்புக்காக அரேஞ்ச் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ். அனு, கிருத்திகா, சங்கீதா, அவங்க அப்புறம் ரம்யா, சந்துரு ஒரு கல்ப்ரேட். ஸோ எல்லாருமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எக்ஸ்பெக்டே பண்ணல, சுத்தமாக எக்ஸ்பெக்டே பண்ணல, ஐடியாவே இல்லை. இன்னைக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு நிஜமாவே. அவங்க பாட்டுக்கு வராங்க ஒருத்தங்களாம் வராங்க. ஏன்னா எப்போவுமே லஞ்சுக்கு கூப்பிட்டா எங்களை மட்டும்தான் கூப்பிடுவாங்க. இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து ஒருத்தங்களாம் வராங்க. யாருமே வந்து ஒருத்தங்களாம் ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறாங்க. எனக்கு வந்து ஐடியாவே இல்லை.
இந்த பையன் இது வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்காரு எனக்கு தெரியாது லஞ்சுக்கு தான் கூப்பிட்டாங்க சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் எனக்கு வந்து நான் இன்னைக்கு தலை குளிக்கிறதாவே இல்லை, தலை குளி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி தலை குளிக்க வச்சு இல்லை நான் வந்து உடம்பு குளிக்கிறதா இருந்தாங்க தலை குளின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி தலை குளிக்க வச்சு அதுக்கப்புறம் வந்து வெறும் இங்கே வின்டரா அதனால ஜாக்கெட் போட்டு பேண்ட் போட்டு வரலான்னு பார்த்தேன். இன்னைக்கு வந்து இல்லை நீ வந்து சுடிதார் போடு அப்படின்னு சொல்லிட்டு சுடிதார் போட வச்சு காலையில் தான் வந்து என்ன சுடிதார் போடுறதுன்னு தெரியாமல் இது ஒன்று மாட்டிட்டு வந்தேன். மாட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்பெஷல் வடை சுடுறது இருந்துச்சு, வடை இது பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா அதுக்குள்ளே வந்து இங்கே ஸ்டூலெல்லாம் வச்சு அந்த இதெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அது கூட நான் பார்க்கவே இல்லை. ரொம்ப நேரம் கழிச்சு தான் திரும்பி பார்த்தேன் இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க, அதுவும் எனக்காக. ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஸோ இப்போ வந்து எல்லாம் முடிஞ்சு சாப்பாடெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் பேக் பண்ணிவிட்டு எல்லாருமே கிளம்பிட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து லாஸ்ட்டாக போக போகிறோம். அதுக்கப்புறம் கிஃப்ட் வேறு கொடுத்துருக்காங்க. ரம்யா வந்து தாம்பூலம் வச்சு கிஃப்ட் வேறு கொடுத்துருக்காங்க. கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க, அது பணமோ பொருளோ அப்படிலாம் இல்லை, கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க. நம்மளையும் மதிச்சு கூப்பிட்டு வளைகாப்பு பண்ணி. சரியா? ஃபர்ஸ்ட் வளைகாப்புக்கு மட்டும் தானே பண்ணுவாங்க, அடுத்ததுக்கெல்லாம் பண்ண மாட்டாங்க. எவ்வளோ குழம்பு பார்த்தீங்களா? ஒன்றுத்துக்கு தான் பண்ணுவாங்க எல்லாம். நீ 10 பெத்து போடுவ, 10க்கும் வளைகாப்பு பண்ணுவாங்க, நீ தான் பண்ணணும். ஸோ நிஜமாக ஐடியாவே கிடையாது எனக்கு சுத்தமாக. ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு எனக்கு. வராங்க பாருங்க, இவங்க 2 பேர் தான் வந்து முக்கிய புள்ளிகள் இதில். என்னோட டவுட்டு கிடையாது. சந்திர வந்து ஃபர்ஸ்ட் குழந்தைங்க மட்டும்தான் வளைகாப்பு பண்ணுவாங்களா, இல்ல அப்புறம் நெக்ஸ்ட் வர குழந்தைக்கும் வளைகாப்பு பண்ணுவாங்க? பாத்தீங்களா? வாங்க ரம்யா, இங்க வாங்க. முக்கிய புள்ளி இன்னைக்கு வந்து வளைகாப்பு பண்ண முக்கிய புள்ளி இவங்க தான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் எக்ஸ்பெக்ட் ரொம்ப சர்ப்ரைஸா. நான் ஆக்சுவலா நான் ஒரு 2 மாசமா எல்லார்ட்டும் புலம்பிட்டு இருக்கேன். நான் நதிரா வீட்டுக்கு போலாம், பிள்ளைக்கு சாம்பார் எடுத்துட்டு போறேன்னு சொல்லி இன்னும் சாம்பார் எடுத்துட்டு போறேன். கார்த்தியில சரி நீ இதோட விடுஞ்சிரும், நீ சாம்பார் எடுத்துட்டு போறேன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் தான் சொன்னாரு, ஏன் நீ போறதுக்கு பதிலா ஒரு சேஞ்ச் அவங்கள இங்க கூப்பிடலாமே அப்படின்னு. சரி ஓகே லஞ்சுக்கு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா நம்ம போவோம் இன்னொரு தடவை அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே இதை இப்படி பண்ணிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி சர்ப்ரைஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு யாரோட பிளான் அது? நான் என்ன சொன்னா சமைச்சு எடுத்துட்டு போய் நான் அவளுக்கு வளையல் போட்டு சொன்னேன். நான் சொன்னேன் அவர் ஏன் நீ எடுத்துட்டு போறதுக்கு பதில் அவங்களை இங்க கூப்பிட்டு நம்மள இங்கேயே கூப்பிட்டு ஆளுங்களை கூப்பிட்டு பண்ணிட்டேன் அப்படி அப்படின்னு சொன்னாங்க. சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ போனா நீங்க மட்டும் பண்ணாம ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சேர்ந்து பண்ணல. அதான் நான் அங்க வந்தேன்னா தனியா பண்ற மாதிரி இருக்கும். இங்கன்னா நான் ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட முடியும், அது ஹெட் கவுண்ட் வேணும் 5 பேருக்கு அப்படின்றதுக்கு. அதுக்காக சரி ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டு இவங்க எல்லாம் சொன்னோன்னே ஓகே 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 நிஜமா எனக்கு சுத்தமா எனக்கு ஐடியாவே இல்ல. குரூப் போடு பேசுவோம் அது பண்ணுவோம். அவங்களாம் ரொம்ப ஆர்வமாயிட்டாங்க. எல்லாருமே குக் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. இவங்களும் நிறைய குக் பண்ணி நிறைய அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சது தனியா இருக்கு, பார்க்க முடியலன்ட்டு. அப்புறம் ஃபைனலா ஒரு எனக்கு இதான் ஸ்கூல் லீவுன்னா எமோஷன் ஆக என்ஜாய் புது பாப்பா வந்து எல்லாமே புதுசு. கலக்கல் சந்துரு அப்படின்ற மாதிரி வந்துச்சு. ஓகே என்ஜாய். பை 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 பை.